ஈரோடு கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏவாக பதவியேற்றிருக்கிறார் திமுக வி.சி. சந்திரகுமார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தற்போது எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகின்றோம். விவரங்களுக்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, விவரம். கோபால், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் ஈவி.கே. இளங்கோவன் மறைவை ஒட்டி நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக நாம் தமிழர் என இந்த இரண்டு கட்சிக்கு ஏற்பட்ட ஒரு கடுமையான ஒரு போட்டியில திமுக வேட்பாளர் சந்திரகுமார் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இன்று சபாநாயகர் அவருக்கு எம்எல்ஏவாக பதவி பிரமாணம் செய்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகனுடைய அருகில் இந்த பதவி பிரமாணம் நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையேற்றிருக்கிறார். குறிப்பாக இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இதுவரை 3 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த 3 ஆண்டுகள்ல பார்த்த ஒரு தொகுதியாக இருக்கிறது. அடுத்த ஓராண்டுக்கு மட்டுமே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியும். 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஒட்டுமொத்தமாக சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்த இடைத்தேர்தலில் ஏற்கனவே காங்கிரஸ் வைத்து வந்த அந்த சட்டமன்ற தொகுதியை திமுக தன்வசமாக்கி திமுகவினுடைய வேட்பாளரை அங்கு களமிறக்கி வெற்றி பெற செய்திருக்கிறது. எனவே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக தற்போது சட்டமன்ற உறுப்பினராக அவர் பதவியேற்று வருகிறார். சபாநாயகர் அவருக்கான பதவி பிரமாணத்தை செய்து வைக்கிறார். இந்த ஓராண்டுக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில மக்களுக்கான திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கான பணிகள் அனைத்தும் இவருடைய பொறுப்பாகவே இருக்கிறது. அந்த அடிப்படையில இவர் இன்று முதல் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய அதிகாரப்பூர்வ சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவர் பங்கேற்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.